வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். நம்ம ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம செட் 5 ஃபேக்டர்ஸ் அண்ட் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்ற கொஸ்டின் செட்டுக்கான சாம்பிள் இன்புட் அவுட்புட் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ செட் 5 ஃபேக்டர்ஸுக்கும் ப்ரைம் நம்பர்ஸுக்குமான கொஸ்டின் செட் இது. ஸோ ஃபைண்ட் அவுட் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ கிவன் நம்பர் n அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ என்னோட ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ n = 10 அப்படின்னு கொடுக்கும்போது 1. ஸோ அதாவது இதை 1 × 10 அப்படின்னு எழுதலாம், அல்லது 2 × 5 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த 4 தான் நம்ம ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1, 2, 5, 10 4 ஃபேக்டர்ஸும் இங்கே காட்டியிருக்கோம். ஃபைண்ட் இஃப் த கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் ஆர் நாட். இப்போ நான் 5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு ட்ரூன்னு வரணும், 6ன்னு கொடுத்தேன்னா ஃபால்ஸ்ன்னு வரணும். ஏன்னா 6 ப்ரைம் நம்பர் கிடையாது, ரைட்? அப்போ ஒரு ப்ரைம் நம்பர் கொடுக்கும்போது எனக்கு ட்ரூன்னு வரணும். பிரிண்ட் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to n. இப்போ n = 10ன்னு கொடுத்துருக்கேன், ரைட்? அப்போ 10 வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரையும் பிரிண்ட் பண்ணணும். 2, 3, 5, 7 பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஸோ பிரிண்ட் த ஃபர்ஸ்ட் n ப்ரைம் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2. 2ல் ஆரம்பித்து முதல் n ப்ரைம் நம்பர்ஸை, இப்போ n = 5ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ மொதல் 5 ப்ரைம் நம்பரை பிரிண்ட் பண்ணணும். அப்போ இதையும் குழப்பிக்காதீங்க. இங்கே n வரைக்கும் இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். இங்கே முதல் n ப்ரைம் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரெண்டும் கம்ப்ளீட்டாக வேறு வேறு. ஸோ அப்போ இங்கே மொதல் 5னா 2 இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர், 3, 5, 7 and 11. மொதல் 5 ப்ரைம் நம்பரை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், ரைட்? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n. என்னை விட கம்மியாக இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் ஈக்குவல் டு இருக்கக்கூடியது. n 20ன்னு கொடுத்தோம்னா மொத்தம் 8 ப்ரைம் நம்பர் இருக்குது, ரைட்? ஸோ கொஸ்டின் சிமிலராக இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. தே ஆர் சிமிலர் பட் நாட் த சேம். சின்ன மைனர் டிஃபரன்சஸ் இருக்குது. அந்த டிஃபரன்சஸ் டூ மேட்டர் when it comes to காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் ஆகட்டும், அல்லது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், இல்லை ரியல் டைம் ப்ரோக்ராமிங் ஆகட்டும். இந்த மாதிரி சின்ன நுணுக்கங்கள் ரொம்பவே முக்கியம். ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம அப்போ கோடை எடுத்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியணும், ரைட்? மனப்பாடம் பண்ணிடக்கூடாது ப்ரைமோடைய கோடை அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வேரியேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ப்ரைம் நம்பர்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் n ப்ரைம் நம்பர்ஸ்னுடைய சம் அப்படின்னு கேட்குறோம். 5ன்னு கொடுத்துருக்கேன் n. அப்போ மொதல் 5 ப்ரைம் நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 28 வருது, ரைட்? ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் n அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வேறு மாதிரின்னு உங்களுக்கு தெரியும். அப்போ 10க்கு கம்மியாக இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரையும் ஆட் பண்ணால் 17 வருது. பிரிண்ட் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் m and n. m இஸ் ஆல்வேஸ் லெஸ் தேன் n புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ 10லேருந்து 20க்குள்ளே இருக்கிற எல்லா ப்ரைம் நம்பரையும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். 11, 13, 17, 19 பிரிண்ட் ஆயிருக்கு, ரைட்? பிரிண்ட் ஆல் த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் அ கிவன் நம்பர் n. என்னுடைய ப்ரைம் ஃபேக்டர்ஸை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஃபேக்டர் ஆனால் ப்ரைம் நம்பராகவும் இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 and 3 அதுதான் 12க்கான ப்ரைம் ஃபேக்டராக இருக்குது. ஃபைண்ட் அவுட் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் m and n அப்படின்னு கொடுத்துருக்கோம். m-க்கும் n-க்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். இப்போ நான் 10 and 20ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு 4 ப்ரைம் நம்பர் இருக்காங்க. ஸோ அடுத்தது பிரிண்ட் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் m and n அப்படின்னு சொல்லியிருக்கோம். அஸ்யூம் m இஸ் கிரேட்டர் தேன் n. இதுக்கு முன்னாடி இதே கொஸ்டின் கேட்டிருக்கோம், பட் வேறு மாதிரியாக கேட்டிருக்கோம். இப்போ இங்கே கிரேட்டர் தேன்னு கேட்டிருக்கோம், ரைட்? இதில் ஒரு சின்ன சேஞ்ச் தான், பட் கோட் நீங்கள் எப்படி எழுதியிருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ 20 to 10ல் இருக்கக்கூடியது 11, 13, 17, 19. நீங்கள் ரிவர்ஸில் பிரிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். 19, 17, 13, 11 நீங்கள் எப்படி கோட் எழுதியிருக்கீங்கன்றதை பொறுத்து இருக்குது. இப்போ நான் எழுத போகிற கோடில் எப்பயுமே அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் எழுதுகிற கோடில் இப்போ இதை மாற்ற வேண்டியிருக்குமா அப்படிங்கிறத பற்றியும் யோசிங்க, ரைட்? அடுத்தது ஃபைண்ட் அவுட் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் பிட்வீன் m and n. அஸ்யூம் m இஸ் கிரேட்டர் தேன் n. கன்சிடர் m and n being odd or even number அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே m 20ன்னு கொடுத்துருக்கேன், n = 10ன்னு கொடுத்துருக்கேன். எனக்கு 4 ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது உள்ள, ரைட்? இப்போ இந்த இது வந்து நம்ம அந்த டிஸ்கஷன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும், இந்த பர்டிகுலர் கிளாஸ் ஆஃப் த கொஸ்டின். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் கிவன் அ நம்பர். அப்போ நான் 6ன்னு கொடுத்தேன்னா நெக்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 7, ரைட்? ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் 10ன்னு கொடுத்தேன்னா ப்ரீவியஸ் ப்ரைம் நம்பர் 7, ரைட்? நியரஸ்ட் ப்ரைம் நம்பர், நியரஸ்ட்னா நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ நான் 10ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 11 தான் நியரஸ்ட் ப்ரைம் நம்பர். இதுவே 9ன்னு கொடுத்தாலும் 11 தான் நியரஸ்ட் ப்ரைம் நம்பர். ஆனால் 9க்கு 7ம் 11ம் ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது.
இது ஆக்சுவலாக 11 ஒரே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ரைட், அப்போ எப்பயுமே நம்ம நெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கணும். ரைட், அதனால் நம்ம 11 சூஸ் பண்ணுறோம். 7ம் அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் 11 சூஸ் பண்ணுறதுக்கான காரணம் நம்ம ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கணும். ரெண்டுமே கிளாஷ் ஆச்சுன்னா அப்போ எப்பயுமே நெக்ஸ்ட் இருக்கிறத யூஸ்வலாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். ரைட், ஸோ அடுத்தது ஃபைண்ட் த kth ப்ரைம் நம்பர் ஃப்ரம் அ கிவன் நம்பர். ரைட், அப்போ 4ல் இருந்து ஆரம்பித்து 3வது ப்ரைம் நம்பரை எடுத்துக்கொடுன்னு சொல்கிறோம். 4ல் இருந்து ஆரம்பித்து 3வது ப்ரைம் நம்பர் 5, 7, 11. ரைட், செக் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் அ ப்ரைம் நம்பர் இந்த ரேஞ்ச் பிட்வீன் m and n. எம்முக்கும் என்னுக்கும் நடுவில் ப்ரைம் நம்பர் இருக்கா இல்லையா? ஸோ இந்த இடத்துல இருக்குது. 5 and 15க்கு நடுவில் இருக்குது. 24 to 28 இல்லை. ரைட், ஃபைண்ட் த மினிமம் நம்பர் which has the maximum number of distinct prime factors in the range from m to n. டிஸ்டிங்க்டாக இருக்கணும், ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கணும் அந்த மாதிரி. அப்போ இங்கே பார்த்தோன்னா 2ல் இருந்து 100க்குள்ளேன்னு கேட்டிருக்கோம். நமக்கு 30 வந்திருக்கு. ரைட், which is 2 into 3 into 5. ரைட், ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற ப்ரைம் நம்பர் 7, அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 210ன்னு வந்துடும். ஸோ அதனால் 100க்குள்ளே இருக்கிறது தான் நமக்கு வேணும். அப்போ இதுதான் மினிமம் நம்பரு, மேக்ஸிமம் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கிற மாதிரி, டிஸ்டிங் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் இருக்கிற மாதிரி. ரைட், ஸோ அடுத்தது ரெப்ரசன்ட் த கிவன் நம்பர் n as a ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ். அப்போ 12 அப்படிங்கிறத 2 into 2 into 3ன்னு எழுதலாம். அப்போ ப்ரைம் நம்பருடைய ப்ராடக்டாக எந்த நம்பரை வேணாலும் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதை தான் நம்ம இங்கே செஞ்சுருக்கோம். ரைட், செக் இஃப் த நம்பர் n கேன் பி ரெப்ரசன்டட் ஆஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் 2 ப்ரைம் நம்பர்ஸ், அதுவும் யூனிக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ 12 அப்படிங்கிறத பண்ண முடியாது. 2 ப்ரைம் நம்பரால் பண்ண முடியும், ஆனால் யூனிக்காக இருக்காது. 2 2 வாட்டி 2 வருது. டிஸ்டிங் ப்ரைம் நம்பர்ஸ் 2 தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். 35க்கு பண்ணலாம். 5 into 7 அப்படின்னு ரெண்டுமே ப்ரைம் நம்பரு, 2 நம்பர் போதும் அதை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு. ரைட், ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் ப்ரைம் நம்பர் இந்த கிவன் ரேஞ்ச் பிட்வீன் m and n. ஸோ அப்போ நான் 12ம் 30யும் கொடுத்தேன்னா 29 அப்படிங்கிறது. அதே ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் இந்த ரேஞ்ச் பிட்வீன் m and n, 12ம் 30யும் கொடுத்தேன்னா 13 அப்படிங்கிறது. ரைட், ஸ்மாலஸ்ட்டு, இது லார்ஜஸ்ட், அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியது. ரைட், ஸோ அப்போ என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் வரணும் இந்த ப்ரைமாலிட்டி அண்ட் ஃபேக்டரைசேஷன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு எட்ஜ் கேசஸ், ஸ்பெஷல் டெஸ்ட் கேசஸ் உங்களால் எழுத முடியும் அப்படின்னு சொன்னால் அதையும் எழுதி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மீதி பேரும் அதை ட்ரை பண்ணட்டும். நானும் அதில் டவுட்ஸ் இருந்தால் இல்லை அது நல்ல இதுவாக இருந்தால் we will also look into it. நாங்களும் அதை பார்க்குறோம். ரைட், ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பற்றின டீட்டெயில்ஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரைட், தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.